இந்த படம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த படத்த நான் மொத தடவ பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்தது பார்த்தீங்களா? அத மிஸ் பண்ணவே கூடாதுங்க. அதனால நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்றேன். ப்ளீஸ் இந்த படத்த போய் பார்த்துட்டு வாங்க. மோஸ்ட்லி நான் வந்து எப்பவுமே என்கிட்டயே கதை கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ஃபீலிங்க நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த படத்த பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிருவேன் இந்த படத்த உங்களுக்கு. இந்த படம் ஃபுல்லாவே ரொம்ப அழகான சீன்ஸ்லாம் நெறைய இருக்கும். நல்லா ஷாட் பண்ணியிருப்பாங்க. நெறைய மெட்டஃபார்லாம் குடுத்துருப்பாங்க. விச் ஐ லவ் ஸோ மச். தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ கைஸ் டு என்ஜாய் இட். இந்த கதையோட பேர் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் 2005. இது வந்து ஜெயின் ஆஸ்டன் எழுதின புக்கு. இந்த புக்கை வந்து அடாப்டேஷன் பண்ணி எடுத்தது. இது நிறைய அடாப்டேஷன் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. ஆக்சுவலாக இதை நிறைய ஸ்கூலில் வந்து சிலபஸில் கொடுப்பாங்க. அது சிலபஸ் கொடுத்த பசங்களுக்குலாம் அதை படிக்க முடியலன்னா இந்த படத்தை பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு அடாப்டேஷன் கூட இருக்குது. அது சீரீஸ் மொத்தம் 6 பார்ட் சீரீஸ். அது கூட பார்க்கலாம். அது வந்து இந்த புக்கு அப்படியே அச்சடித்த மாதிரி எடுத்திருப்பாங்க. போத் ஆர் மை ஃபேவரட். பட் இந்த 2005 அடாப்டேஷன் வந்து எல்லாத்த விட நல்லாயிருக்கும். நான் பார்த்த வரையும் இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து கதையை சொல்ல போகிறேன். ஸ்பாயில் ஆக போது ப்ளீஸ் முடிஞ்சால் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஓகே, ஹீரோயினி பேர் வந்து எலிசபெத் பெனட். நாம் இப்போ அவளோட பர்ஸ்பெக்டிவ்ல தான் ஃபுல்லாக இந்த கதையை பார்க்க போகிறோம். ஹீரோயினி வீட்டில் 5 பேர், 5 பேருமே பொண்ணுங்க. ஸோ வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்படி கல்யாணம் பண்ணி தரதுன்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் 5 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறது கஷ்டம். அந்த காலத்தில் 5 பொண்ணுங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி வேலை ரொம்ப காசு கம்மிங்க. ரொம்ப புவரான ஃபேமிலி. கூடவே வேறு எந்த பையனும் கிடையாது. 5மே பொண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. நம்ம ஹீரோயினி வீட்டில் 5 பசங்கன்னு சொன்னால, எந்தெந்த 5 பசங்களோட பேரும் சொல்கிறேன். ஜெயின் நம்ம ஹீரோயினியோட அக்கா, அப்புறம் நம்ம ஹீரோயினி எலிசபெத் பென்னட், அதுக்கப்புறமா மேரி நடு பொண்ணு, 4வது பொண்ணு வந்து கிட்டி, 5வது பொண்ணு வந்து லிடியா. இவங்க 5 பேர் தான் வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க. அந்த காலத்தில் வந்து எப்படி கல்யாணம் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, எந்த வகையில் வந்து பிறந்தாங்களோ அந்த வகையில் தான் கல்யாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட அக்கா ஜெயின் அவள் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால நம்ம ஹீரோயினிக்கு இப்போதைக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை, கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நம்ம ஹீரோயின் அக்கா வந்து கல்யாணம் பண்ணணும்ல, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னா வந்து பார்ட்டிக்கு போய் தான் வந்து மாப்பிள்ளை பிடிப்பாங்க அந்த காலத்தில். ஸோ அதனால் அந்த பார்ட்டிக்கு போவாங்க. இந்த பார்ட்டியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பிங்லீஸ் அண்ட் டார்சிஸ். இவங்க தான் ரொம்ப பணக்கார ஃபேமிலி. பிங்லீஸும் டார்சிஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வேறு. இதில் டார்சி தாங்க நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோவும் ஹீரோயினியும் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. ஓ ஓ ஓ ஆல்ரெடி ஐ கான்டாக்டா? ஓகே ஓகே. இதில் மிஸ்டர் பிங்லி இருக்கார்ல, அவருக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹீரோயினோட அக்கா ரொம்ப அழகாக இருக்குமா. ஸோ 2 பேருமே வந்து இந்த பார்ட்டி ஃபுல்லாகவே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் கூட இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஓ, நம்ம அக்காவுக்கு பிடிச்சிருக்கு போல், ஹீரோவும் தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த டார்சியும் பிங்லியும் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ இந்த பிங்லி வந்து டார்சிக்கிட்ட போய் சொல்லுவான், ஏய், நான் ஜெயின் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தது. அவள் கூடயே தான் அந்த பார்ட்டி ஃபுல்லாக டான்ஸ் ஆடினேன், என்னை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ ஏன் இன்னும் டான்ஸ் ஆடாமலே இருக்கு? நீ வேணா இந்த எலிசபெத் பெனட் கூட டான்ஸ் ஆடிப்பாரு, அந்த பொண்ணு கூட அழகாக இருந்தா, அவள் கூட நீ டான்ஸ் ஆடிப்பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ, அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ அழகாக இல்லையே அப்படின்றான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினி வேற ஒரு சைடில் நின்று நல்லா கேட்டுருங்க. அதுக்கு உடனே அவளோட ஈகோ வந்து ப்ரூஸ் ஆயிடும். இவ்வளோ அழகா இல்லைன்னு சொல்கிறான்ல ஹீரோ. அவளோட ப்ரைடு வந்து அடிபட்டுரும். புக்கோட பேர். இதனால வந்து நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காம போயிடும். இதை மாதிரியே போயிட்டுருக்குமா, இந்த பார்ட்டி வந்து கொஞ்சம் முடிகிற நிலைமையில் வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயினி பிங்கிலியும் ஜெயினும் வந்து பேசுவாங்க. 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டாபிக் வந்து சேஞ்ச் ஆகி பொண்ணுங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி டாபிக் வந்து நிற்கும். அப்போ நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பானா, நம்ம ஹீரோயினியால் கேட்க முடியாது. கொடுக்குற அட்வைஸுக்கு எல்லாமே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம ஹீரோயினி கிட்ட வாய் கொடுத்தீங்கன்னா அந்த வாயை மொத்தமாக கடிச்சு விட்ரும். நம்ம ஹீரோயினி கிட்ட பேசவே முடியாது. ஹீரோ என்ன சொல்கிறானோ அதெல்லாமே கடிச்சு விட்டுருக்குமா. அதனால நம்ம ஹீரோ கேட்பான், நீ என்ன நினைக்கிற, அப்போ எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயினி சொல்ல, டான்ஸ் ஆடணும், பொண்ணு அழகாக இல்லைனாலும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போயிடும். நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக், ஐயோ
நான் சொன்னது கேட்டுச்சு போல இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். இந்த சீன் வந்து இங்கே தான் முடியுதுங்க. இதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆயிருமா, அடுத்த நாள் வந்து எல்லாரும் டைனிங் டேபிளில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிஸ்டர் பிங்லி கிட்ட இருந்து லெட்டர் வரும் நம்ம ஜெயினுக்கு. நம்ம ஜெயின் லெட்டர் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், அவர் நம்மளுக்கு லெட்டர் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்க்கும். அது வந்து ஆக்சுவலாக பிங்லியோட சிஸ்டர் வந்து நம்ம ஜெயினுக்கு எழுதி அனுப்பியிருப்பாங்க, வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜெயினோட அம்மா வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு யோசிப்பாங்க, இப்போ நான் இவளை வந்து கேரேஜில் அனுப்பி வச்சேன்னா ஒரு நாள் தான் தங்கிட்டு வருவா, மழை வர மாதிரியே இருக்கு. இல்லை நான் குதிரையில் அனுப்பி வச்சேன்னா அந்த மலையில் நினைச்சிட்டு போய் அங்கே 2-3 நாள் தங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு நம்ம ஜெயினை வந்து அவங்க அம்மா குதிரையில் அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஜெயினை மலையிலே நினைச்சிட்டு போவோமா, அதனால அதுக்கு நல்லா சளி பிடிச்சிரும். அதனால அவங்க வீட்லயே நல்லா ஒரு வாரம் இருந்துரும். அம்மா பிளானை பாருங்க, அம்மானா சும்மா இல்லை, எப்படி கரெக்டாக பிளான் போட்டு ஒரு வாரம் தங்க வச்சுட்டாங்க பாருங்க அவங்க வீட்லயே. அதே மாதிரி நம்ம ஜெயினும் வந்து அவங்க வீட்டில் ஒரு வாரம் தங்கிடும். நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப ஃபீலிங் ஆயிரும், ஐயோ நம்ம அக்காவுக்கு ஒரே ஃபீவராக இருக்கே, நான் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து நடந்தே அவங்க வீட்டுக்கு போவோங்க. அந்த இடத்துல வேற யாரும் இருப்பா, நம்ம டார்சி தான் இருப்பாரு. அவரு நம்ம ஹீரோயினியை பார்த்தோன்னே ஒரே ஸ்டாண்ட் அப் தான், இவ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி வந்து அவங்க அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, இந்த இடத்துல தான் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினி, ஹீரோ, பிங்லி, அதுக்கப்புறமா பிங்லியோட சிஸ்டர் இவங்க எல்லாம் பேசுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பேச ஆரம்பிச்சாலே ஒரே சண்டை தான். இவங்க என்றைக்குமே ஒழுங்காக பேச மாட்டாங்க போல, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஃபீவர் வந்து முடிஞ்சு போயிடுமா, அதனால வந்து நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து இங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த பார்ட்டிக்கு வாங்கல, இந்த பார்ட்டி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்களும் சரி இவங்க கூட சேர்ந்து நம்ம இந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. எல்லாம் முடிவு எடுத்துட்டு பிறகு இங்கே தாங்க என்னோடய ஃபேவரட் சீன் வரும். இந்த மூவியில் இந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், கேரேஜில் ஏற்றி விடுற சீன். கேரேஜில் வந்து எல்லாரும் ஏற்றி விடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் பிங்லி வந்து நம்ம ஜெயினை ஏற்றி விட்றாங்களே, இங்கே பாருங்கள் ஜெயின் கிட்ட வந்து க்ளவுஸ் போட்டிருக்கா பாருங்க ஜெயின். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம டார்சி வந்து நம்ம ஹீரோயினியை ஏற்றி விட்றானா, கிளவுஸே போடல. ஐநோ இன்னும் கிளவுஸ் தானே போடலது, என்ன பெரிய விஷயம். இந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த காலத்தில் இது நல்ல பெரிய விஷயங்க. இது வந்து என்ன, அந்த காலத்தில் வந்து ஒரு விஷயம்னா வந்து பொண்ணுங்க கிட்ட கிளவுஸ் இல்லாமல் கையை வந்து பிடிக்கக்கூடாது. பசங்க பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் அவங்க ஃபேமிலியாக இருக்கணும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கணும். இந்த மாதிரி கிளவுஸ் இல்லாமல் பிடிக்கவே கூடாது. இங்கே பாருங்க இந்த சீனில் பிடிக்கிறது, அதனால தான் நம்ம ஹீரோயினி திருன்னு முழிக்கும், என்னது என் கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து அவன் பாட்டுக்கு பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு போயிடுவான். அவன் ஏற்றி விட்டுட்டு போயிட்டு வேற அவன் கையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கால்ப்பாங்க பாருங்க. செம்ம சீனுங்க, இது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இந்த சீனு. அதே நேரம் நல்லா ரொமான்டிக்காகவும் இருக்குது, ரொம்ப சேடலாக சூப்பராக இருந்தது இந்த சீனு. இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினி ஃபேமிலி வந்து வீட்டுக்கு போயிடுவாங்கங்க. இவங்க இருக்கிற சீசன் என்னென்னா மிலிட்ரி சீசன், அதாவது மிலிட்ரியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் இங்கே வந்து கேம்ப் போட்டு தங்கி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினியும் ஹீரோயினியோட தங்கச்சிங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா, அதனால இந்த மிலிட்ரி கேம்ப் சைட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும் போது தான் நமக்கு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இவன் தான் மிஸ்டர் விக்கம்ஸ். இவன் வந்து நல்லா பேசுவானா, அது நம்ம ஹீரோயினிக்கு நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா சார்மிங்கான யங் மேன். இந்த மாதிரியே பேசிக்கிட்டே கார்டனில் நடந்து போயிட்டு இருப்பாங்களா, அந்த நேரத்தில் வந்து பிங்லியும் டார்சியும் வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த நேரத்தில் நம்ம டார்சி வந்து மிஸ்டர் விக்கம்ஸை பார்ப்பான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கோவம், அதனால இவங்க கிட்ட ஹாய் கூட சொல்லாமல் அப்படியே திரும்பி நடந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிடும். நம்ம விக்கம்ஸ் வந்து தனியாக இருக்கும் போது போய் கேட்கும் நம்ம ஹீரோயினி, என்னாச்சு, எதுக்கு அவர் உங்களை பார்த்தோன்னு திரும்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் சொல்லுவான், ஆக்சுவலாக இந்த விக்கம்ஸும் நம்ம டார்சியும் ரொம்ப பழக்கமான ஆளுங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு கீழே தான் விக்கம்ஸோட அப்பா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதனால வந்து இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே நல்லா க்ளோஸாக இருந்தவங்க. இவங்க ஹீரோவோட அப்பா வந்து இறந்து போகும்போது நம்ம விக்கம்ஸுக்கு வந்து 5000 ரூபா எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். 5000 ரூபா, அந்த காலத்துலேயே 5000 ரூபா டேம் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுவார். ஆனால் நம்ம ஹீரோ வந்து இந்த விக்கம்ஸுக்கு காசே தரமாட்டார். நம்ம ஹீரோயினிக்கு ஒன்றும் புரியாது, ஏன் உங்களுக்கு காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ தான் விக்கம்ஸ் சொல்லுவோம், ஆக்சுவலாக டார்சிக்கு வந்து ஒரே பொறாமையா, ஏன்னா விக்கம்ஸ் தான் வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக டார்சியை விட, அதனால டார்சிக்கு பொறாமையில் இந்த காசை தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோயினிக்கு யாருக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது, இவன் என்னன்னா இப்படி சொல்கிறான், அதனால இன்னும் நம்ம ஹீரோயினிக்கு ஹீரோவை பிடிக்காம போயிடும். இந்த மாதிரி பேசிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இந்த இடத்துல தான் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இவர் தான் மிஸ்டர் காலம்ஸ். இவங்களுக்கெல்லாம் கசின், நம்ம ஹீரோயினிக்கெலாம் கசின்.
இவர் ஏன் இங்க வந்திருக்காருன்னா, இப்போ நம்ம ஹீரோயினி வீட்ல எந்த பையனுமே இல்லல்ல. இப்போ ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா, இந்த சொத்து எல்லாமே இவருக்கு தான் போய் சேரும். அதனால வந்து இவங்க அம்மா என்ன பிளான் போடுவாங்கன்னா, நம்ம வீட்ல யாராவது ஒரு பொண்ண இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, இந்த வீடு நமக்கே வந்துரும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுருப்பாங்க. அவருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணு அப்படின்னு இருப்பாரு. அவர் என்ன யோசிப்பாருன்னா, நம்ம ஜெயின வந்து கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அவ தானே மூத்த பொண்ணு. ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா ஓகே ஜெயின் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இப்பதான் ஜெயின் வந்து பிங்லி கூட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குல்ல. இவங்க அம்மா இத பார்த்துட்டு, "நீங்க வேணா எலிசபெத்துக்கு போங்களேன். நம்ம ஹீரோயினி கிட்ட ட்ரை பண்ணுங்களேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ இதே நேரத்துல தான் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு போவாங்க. இந்த பார்ட்டிய வந்து புக்ல வந்து மென்ஷன் பண்ணும்போது, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிய மொறச்சு பார்த்துட்டு இருந்ததாவே வந்து ஃபுல்லா புக்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மூவில வந்து 2 தடவ தான் பார்த்த மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ புக்கு கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த சீனு. இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினி கிட்ட டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். மொத தடவ மீட் பண்ணும்போது, "நான்லாம் அந்த பொண்ணுட்ட டான்ஸ் ஆட மாட்டேன். நான்லாம் இப்ப பாருங்க வந்து டான்ஸ் ஆடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஹீரோயினிக்கு திடீர்னு வந்து கேட்டோனே, "ஐய்யய்யோ! திடீர்னு வந்து கேட்கறானே, சரி" அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் தான் யோசிக்க, ஐயோ சரி நான் சொன்னேன். ஆனா என்ன பண்றது, அதான் சரின்னு சொல்லியாச்சு. ஸோ 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடும்போது சண்டை தாங்க போடுவாங்க. 2 பேரும் அவங்களோட உலகத்திலேயே இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு. அவங்க சுத்தி இருக்க எல்லாரையுமே மறந்துருவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீன் வந்து ஆக்சுவலா. அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்தி இருக்க எல்லாரையும் மறந்து அவங்க 2 பேர் மட்டுமே நல்லா ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுவாங்க. முடிச்சிட்ட பிறகு தான் தோணும், "ஓ! நான் என்ன அப்படியே மறந்து போன மாரி ஆடிட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரிஞ்சு போயிருவாங்க. இப்படிதான் இந்த பார்ட்டிய முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. இந்த காலன்ஸ்ன்னு சொன்ன அவன ஞாபகம் இருக்கா? அவன் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட வீட்டுக்கு வந்தோனே ப்ரப்போஸ் பண்ணுவான். "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி, "ஆஹா முடியாது. உன்னலாம் கல்யாணம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இங்கேருந்து எந்திரிச்சு போயிரும். இது முடிஞ்சிட்ட பிறகு வந்து நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. எப்பவுமே பார்ட்டிக்கு போனீங்கன்னா வந்து இவ நம்ம ஹீரோயினி கூடயே இருப்பா. அவ வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த காலன்ஸ கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்னா இப்ப அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும்ல. இந்த கல்யாணம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினிட்ட வந்து சொல்லும் பாருங்க, இந்த டயலாக் செம்மையா இருக்கும். I'm 27 years old. I've no money and no prospects. I'm already a burden to my parents. And I'm frightened. So don't judge me, Lizzie. Don't you dare judge me. சேம் கேர்ள்ஸ் சேம். நான் கூட என் ஃபேமிலிக்கு சரியான பர்டன் தான். இதே மாதிரி போயிட்டுருக்கும். கொஞ்ச நாள் போயிரும். நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்கால்ல, அவ வந்து பிங்லிய வந்து பார்க்க போணும். ஏன்னா வந்து அவர் வந்து அவரோட வீட்டுக்கு போயிருவாரு. நம்ம பிங்லிய பார்க்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ லண்டன் கிளம்பி போயிருவா. அதே நேரத்துல வந்து லிடியா நம்ம கடைசி பொண்ணு இருக்கும்ல, இந்த மிலிட்டரி கேம்ப்லாம் இருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து இன்னொரு கேம்புக்கு போறதா இருக்கும். அவங்க கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல அடம் புடிச்சு அவளும் கிளம்பி போயிருவா. நம்ம ஹீரோயினியும் சரி நம்மளும் வீட்ல சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசா கல்யாணம் ஆச்சுல இந்த காலன்ஸ், அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவ போய் கொஞ்ச நாள் இருக்கலான்னு போவா. இங்க ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. இவங்க வந்து லேடி கேத்ரின்பர்க். இவங்க தான் வந்து இந்த இடத்தையே வந்து எடுத்து நடத்துற ஆளு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் தங்க போறாள். அதனால அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க போவா. இங்க பார்க்க போகும்போது தான் யார் இருப்பான்னு பாருங்க, மிஸ்டர் டார்சி. ஆமா, அவர் இங்க தான் இருப்பாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க. இங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, பேசிட்டு இருக்கும்போது அந்த கேள்வி வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட பேசும். நம்ம ஹீரோயினி கிட்ட தான் ஏதாவது தப்பா பேசினா உடனே வாய் கடிச்சு விட்டுருமே, அந்த கேள்வி நல்லா கடிச்சு விட்டுரும். அது உடனே சின்ன பொண்ணா இருக்க பெரியவங்களுக்குலாம் மரியாதை தரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நம்ம ஹீரோயினி அதெல்லாம் தர முடியாது பொடி கிளவி அப்படின்றோம். Don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city. அது சரியான ஆளுங்க. இந்த மாதிரி அந்த கிழவிகிட்ட நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கிட்ட திருப்பி சண்டை போடும். அதுதான் ஹீரோவை பார்த்தாலே சண்டை போட ஆரம்பிச்சிருமே. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடுவாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவான், ஆக்சுவலி எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் மிஸ்டர் பிங்கிலி. ஆனால் ஒரு பொண்ணு வந்து அவனை வளைச்சி போட பார்த்துச்சு. நம்ம டார்சி தான் நடுவில் பூந்து வந்து தடுத்தாரு தெரியுமா அப்படின்னா. எந்த பொண்ணை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தது, அது லண்டனுக்குலாம் அவனை தேடி வந்தது. ஆனால் டார்சி தான் அந்த பொண்ணை எப்படியும் நம்ம பிங்லியை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டான். எப்படிலாம் காப்பாற்றினான்னு தெரியுமா அந்த பிங்லி பையனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பெருமையாக பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினிக்கு தெரியும் யாரை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினோட அக்காவை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டார்சி வந்து இந்த பிங்கிலியும் நம்ம ஹீரோயினோட அக்காவையும் பிரித்து விட்டுட்டாரு. ஏன்னா வந்து டார்சி என்ன யோசிப்பாருன்னா, நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து நம்ம பிங்கிலியை வந்து லவ் பண்ணல, காசுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ண பார்க்குது அப்படின்னு அவனை யோசிச்சுட்டு இவங்க 2 பேரும் பிரிச்சு விட்ருவான். நம்ம ஹீரோயினுக்கு செம கோவம், இவன் மேலே ஏற்கனவே கோவமாக இருந்தது. இன்னும் செம கோவத்தில் வந்து இந்த மலையிலே ஓடி போய் ஒரு இடத்துல நிற்கும். ஏன்னா இப்போ ஹீரோவை பார்த்தா அடிச்சிடும் போல, அந்த கோவத்தில் இருக்குமா. பின்னாடி பார்த்தா ஹீரோ இவரை தேடிட்டு ஓடி வந்திருப்பான். ஓடி வந்துட்டு இங்கே வாங்க எனக்கு 3ஆவதா பிடிச்ச சீன். I don't understand.
most ardent. அது வேற செம்ம காண்டில் இருக்கும். இவன் வந்து வேகமாக லவ் சொல்லுவான். அதுவும் சொல்லும் போது கூட லவ்வாக சொல்ல மாட்டாங்க. ஃபுல்லாக ஃபேமிலி இன்சல்ட் பண்ணுவான், அவளை இன்சல்ட் பண்ணுவான். இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லுவான்னா அவளுக்கு நீ என்ன இன்சல்ட் பண்ண, என் ஃபேமிலி இன்சல்ட் பண்ண, இப்போ என்ன லவ் சொல்கிற அப்படின்னு பார்த்துட்டு இல்லை ரிஜெக்ட் பண்ணிடும். அவனுக்கு என்னது என்ன ரிஜெக்ட் பண்ணுறியா, நம்மளோட சோஷியல் ஸ்டேட்டஸ் பற்றியா, எங்கிட்ட இருக்க பணத்தை பற்றியா, உன் ஃபேமிலியை பற்றியா திருப்பி இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம், ஒழுங்கா உன்னால பேச தெரியுதா அப்படின்றவான். அவனுக்கு சமோஷாவுக்கு என்னது. அதே மாதிரி எங்கள் அக்காவையும் அவளோட லவ்வரையுமே வந்து நீ தானே பிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லலாம். அவனுக்கு உடனே ஒரு மாதிரி வந்துடும். என்ன சொல்ல வரேன், உன்னோட அக்கா வந்து லவ்வே பண்ணல, உங்கள் அக்கா உன்கிட்ட காசுக்கு தான் வந்தா அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினி உனக்கு என்ன தெரியும், அவன் லவ் பண்ணாடா அப்படின்னுவான். உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னது அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு அவனை அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி இன்னொன்று சொல்லும், இந்த விக்கம்ஸையும் நீ இந்த மாதிரி தானே காசு பறிச்ச, நீ என்ன காசை பற்றி பேசுகிற அப்படின்னும். அவனுக்கு உடனே சமக்கம் வந்துடும். ஓ விக்கம்ஸா, அவன் என்ன சொன்னான் உன்கிட்ட அப்படி அப்படின்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. இவனுக்கு வந்து கோவம் வந்துடும், என்னது நீ அந்த விக்ரம் சொன்னதை நம்பினியா, அவன் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டேன் அப்படின்வான். ஸோ 2 பேருமே ஆக்சுவலாக வந்து இந்த சீனில் இருந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஆக்சுவலாக ஒழுங்காக பேசாமல் இவன் சொன்னது அவன் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஜிடஸ் மாதிரி வச்சுப்பாங்க கதை பேர். நம்ம ஹீரோயினி வந்து விக்ரம் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து தப்பாக நினச்சிரும். அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து வேறு வந்து இவங்க ஃபேமிலியெலாம் நல்ல ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே முடிவு எடுத்துப்பார். ஸோ 2 பேருமே ஒரு ப்ரெஜிடஸ் மாதிரி வச்சுப்பாங்க. இது வந்து 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குமே செம்ம ப்ரைடு இல்லை. இதுதான் ப்ரைட் அண்ட் ப்ரெஜிடஸ் இந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கும். இது வந்து கதையோட மிட் பாயிண்ட்டும் கூட. ஓகேவா, இது முடிச்சிட்ட பிறகு நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புவோம் நம்ம ஹீரோக்கு, இப்படி தான் ஆச்சு விக்கம்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக விக்கம்ஸ் வந்து 5000 ரூபா வந்து அவங்க அப்பா எழுதி கொடுத்ததா. நம்ம ஹீரோ அந்த 5000 ரூபா கொடுப்பான் அந்த விக்கம்ஸ் கிட்ட. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா மொத்தமாக கேம்பிளிங் பண்ணி அழிச்சிருவான். அதை அழிச்சது மட்டும் போதாமல் இன்னும் காசு வேணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுவான். அதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சிக்கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பான். அந்த தங்கச்சி வந்து ரொம்ப சின்ன பொண்ணா, அதனால் நம்பி அவளோட காசெல்லாம் கொடுத்துரும் அவங்ககிட்ட. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச உடனே செம்ம சண்டை விக்கம்ஸ் கூட. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுருவாங்க. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அது வந்து விக்கம்ஸோட கதையை மட்டும் கேட்டுட்டு அதுவே முடிவெடுத்துரும். ஸோ இது ஒன்று. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் வந்து ரியலைஸ் பண்ணிடுவான், ஓ நாமளாக வந்து இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு நாமளாக ஒரு முடிவு எடுத்துட்டோம், இந்த பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி முடிவெடுத்துட்டு அவங்க 2 பேரும் சேர்க்கவும் விடலைன்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினியும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஆனால் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கும், ஐயோ இந்த விக்ரம் சொன்னதை நினச்சி நம்ம ஹீரோ இப்படி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்ககிட்ட போய் வந்து எதுவும் சொல்லாது, ஏன்னா அவளோட ப்ரைடு வந்து இன்னும் அதிகமாக தானே இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அக்காவோட லவ்வை வேறு பிரித்து வச்சுருக்கான். ஸோ அதனால் வந்து அவள் எதுவுமே சொல்லாமலே கிளம்பிடுவாள் நம்ம ஹீரோயினி. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு திருப்பி வீட்டில் சும்மா தானே இருப்பாள். ஸோ அதனால் வந்து அங்கிள் அத்தை கூட வந்து வெளியே கிளம்பிடுவாள். அங்கே போகிற வழியில் தாங்க நம்ம ஹீரோவோட வீடு வந்து இருக்குமா. ஸோ அதனால் வந்து நம்ம அங்கிள் அத்தையை வந்து நம்ம அந்த வீட்டை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினிக்கு ஐயோ அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லானே. அவங்க 2 பேரும் வா போயிட்டு போகலாம், அது ரொம்ப பெரிய வீடு, நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க பாருங்க, சரியான மியூசியம் மாதிரியாக இருக்குங்க இவங்க வீடு. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி ஓ மை காட் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணனானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே ஃபுல்லாக பார்க்கும். ரூமாக அப்படியே ஆர்ட் மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமையும் பார்த்துட்டே போகும்போது வந்து இன்னொரு ரூமில் இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு எப்படி வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, ஹீரோ இல்லை வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. ஸ்பாய்லர் அலர்ட், நம்ம ஹீரோ வந்து வீட்டில் தான் இருப்பான். நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இது என்ன ரூம் அப்படின்னு போய் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நல்லா கேட்டுருமா. நம்ம ஹீரோ வந்து இங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பினா நம்ம ஹீரோயினி, அவனுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான ஷாக்கு, ஐயோ இங்கே ஒட்டு கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது அப்படியே ஒரே ஓட்டம் தான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினி பின்னாடியே ஓடி வந்துடுவான். 2 பேரும் வீட்டுக்கு வெளியே வந்துட்ட பிறகு நின்று பேசுவாங்க பாருங்க. ஓ மை காட் இந்த சீன் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து 2 பேருமே என்ன பேசுகிறதே தெரியாமல் பயங்கரமாக தயங்குவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா பயங்கர சண்டை தான், பேசினாலே சண்டை தான். இப்போ என்ன பேசுகிறதே தெரியாது, ஏன்னா வந்து 2 பேருமே வந்து தப்பாக நினச்சிட்டாங்க 2 பேருமே. ஸோ அதனால் வந்து திரு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஆரம்பிப்பான், நான் வேணா நீ தங்கியிருக்க இடத்துல கொண்டு போய் உன்னை விடட்டுமா. நம்ம நீ உடனே இல்லை நான் நடந்தே
அமைதியாக போயிடுவேன். ஏன்னா எனக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும் உனக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஹீரோயின் இல்லை 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 வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடும். செம்ம சிரிப்பாக இருக்குங்க அந்த சீனு. ஆனால் நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடும். நம்ம ஹீரோ இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அங்கிள் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து பர்மிஷன் கேட்பார். நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு இன்னொரு நாள் வந்து பாருங்களேன், என் தங்கச்சி வந்து நம்ம எலிசபெத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோயினியா சரி இவன் வந்து இப்படி கூப்பிட்றானே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சியே பார்க்க போவோம். நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து எல்லாம் பிளான் பண்ணி தாங்க கூப்பிட்ருக்கோம். நம்ம ஹீரோவை எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு சிரிப்பு, என் பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி வந்து இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு வந்துடும். இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் இவங்களை விடுறதுக்காக இவங்க கூடயே வந்திருப்பான். இந்த நேரத்தில் தான் ஒரு லெட்டர் கிடைக்கும். நம்ம லிடியா வந்து இந்த மிலிட்ரி கேம்பில் போவானான்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அவள் வந்து ஆக்சுவலாக வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. யார் கூட ஓடி போனா அப்படின்னு அவள் படிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுங்க. யார் கூட ஓடி போனான்னு நினைக்கிறீங்க? மிஸ்டர் விக்கம்ஸ். ஓ மை காட், பிளாட் ட்விஸ்ட். நம்ம லிடியா, நம்ம கடைசி பொண்ணு விக்கம்ஸ் கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இதை கேட்ட உடனே அவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா வந்து இல்லை நம்ம ஹீரோ வேற இங்கே தான் இருப்பான். இவளோட வீட்டு பிரச்சனையெல்லாம் அவனுக்கு வேற தெரிஞ்சு போயிடும். இது வேற அவளுக்கு இன்னும் அவமானமாக போயிடும். ஏன்னா வந்து இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து அவங்க ஃபேமிலி தான் இன்சல்ட் பண்ணுவான். அவனோட ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணுவான். அவள் வந்து என் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. ஆனால் இப்போ பாருங்க, கடைசி பொண்ணு இன்னொரு பையன் கூட சொல்லாமல் ஓடி போயிட்டா வீட்டை விட்டு. எப்படி இருக்கு அவங்க ஃபேமிலிக்கு இது? இது வந்து அவளுக்கு இன்னும் அவமானமாக போயிடும். ஐயோ நான் வேற அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லி இப்போ நல்லா யோசிப்பான். இந்த மாதிரி அவங்ககிட்ட முழிக்கக்கூடாதுன்னு இருக்கும். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுவான் வேகமாக. ஸோ வந்து செம்ம டவுனில் இருப்பான் நம்ம ஹீரோயினி. அப்படியே டவுன்லேயே வந்து வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போயிட்ட பிறகு தான் வந்து ஹீரோயினியோட அப்பாவும் ஹீரோயினோட அங்கிளும் வந்து இந்த லிடியாவை தேடி லண்டன் ஃபுல்லாக அலைவாங்க. இது கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நம்ம லிடியாவோட அங்கிள் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அவர் வந்து லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பார், இந்த விக்கம்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினியோட அப்பாவுக்கு வந்து சந்தேகமாக இருக்கும். இவன் வந்து சும்மாலாம் வர்ற மாதிரி தெரியல, உங்கள் அங்கிள் தான் வந்து பயங்கரமாக காசு கொடுத்துருப்பாரு, அதனால தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வரதா சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயினிக்கோ நம்ம அங்கிள் வந்து பயங்கரமாக காசு கொடுத்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இப்போ தான் வந்து நம்ம லிடியாவும் அந்த விக்கம்ஸும் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு திருப்பி வருவாங்க. இந்த மறு வீட்டுக்கு வருவாங்க ஓடி போயிட்ட பிறகு. உங்கள் அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வந்து மறு வீடெலாம் வைப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்தவரை இந்த கடைசி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிடுச்சு இப்போதைக்கு. நம்ம ஹீரோயினிக்கு தான் ரொம்ப அவமானமாக இருக்கும். இப்போ வந்து மறு வீட்டுக்கு திருப்பி வந்துடுவாங்க. இந்த இங்கே வந்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் வந்து லிடியாவும் நம்ம ஹீரோயினியும் வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் லிடியா வந்து வாயிலேருந்து தப்பி விட்டுரும். ஆக்சுவலாக வந்து இவங்க லண்டனில் கல்யாணம் வச்சுருப்பாங்க. கல்யாணத்தில் வந்து டார்சி இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். நம்ம ஹீரோயினிக்கு டார்சி எதுக்கு உங்கள் கல்யாணத்தில் இருந்தார் லண்டனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ தான் வந்து நம்ம லிடியா வந்து பிள்ளை எல்லாத்தையும் வளரிடும். ஆக்சுவலாக வந்து இதை அவங்க அங்கிள் கண்டுபிடிக்கல, டார்சி தான் வந்து வேகமாக போய் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோயினி வந்து அங்கே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கஷ்டத்தில் உட்காந்துருக்கோம்ல, இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து மனசு உடஞ்சிடும். ஐயோ இவ கஷ்டத்தில் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பாய் கூட சொல்லாமல் வேகமாக போவான். ஏன்னா இவன் வந்து வேகமாக எங்கே போயிருக்கான், லண்டனுக்கு போய் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தேட போயிருக்கான். ஓ மை காட், ரொமான்டிக் ஹீரோனா சும்மாவா கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டான் பாருங்க கடைசி நிமிஷத்தில். இது வந்து இதனால தான் தேடி போயிருக்கான். நம்ம லிடியா வந்து கண்டுபிடிச்சி விக்கம்ஸையும் கண்டுபிடிச்சி அவங்க 2 பேருக்கும் காசு கொடுத்து 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மொத்த பிரச்சனையுமே இவங்களுக்காக வந்து தீர்த்து வச்சது வந்து நம்ம ஹீரோ தான். இதை வேற நம்ம ஹீரோ வந்து இந்த அங்கிள் கிட்டேயும் லிடியா கிட்டேயும் சொல்லியிருப்பான், இதை வெளியே சொல்லாத, நீ உங்கள் அக்கா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம லிடியா வந்து சின்ன பொண்ணுல, அதனால வந்து அது வளரும் நம்ம ஹீரோயினி கிட்ட. அதுக்கு ஒரே ஷாக்கு, என்னது இவன் தான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எவ்வளோ பிளாட்டிஸ் தெரியுமா? பாரு நம்ம ஹீரோயினிக்காக செஞ்சுருக்கான், நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். கடைசியாக ரொமான்ஸ் ப்ரப்போஸ் பண்ணேன்னு வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணாமல் பாருங்க, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம ஹீரோயினிக்கு நல்ல எண்ணம் வந்துடும் இவன் மேலே. அது மட்டுமே இல்லாமல் இந்த பிங்கிலியை வேற கூட்டிகிட்டு வந்துடுவாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் வந்து திருப்பி ஹீரோவை மீட் பண்ணும். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியாது அதுக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி லிடியாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதே நேரத்தில் இப்போ பிங்கிலியும் கூட்டிகிட்டு வந்திருக்கான் நம்ம ஹீரோயினியோட ஃபர்ஸ்ட் அட்டாக்காக. அவன் தானே பிரித்து வச்சா அவளே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு கிளம்பி போயிடுவான். ஆனால் நம்ம ஹீரோயினியால் போய் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ வந்து என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி போய் சொல்ல முடியும், ரிஜெக்ட் பண்ணிட்டா ஏற்கனவே ஒரு தடவை.
ஸோ வந்து அது ஒரு கஷ்டத்துலேயே இருக்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருக்குமா. இந்த நேரத்தில் தான் அந்த நடு ராத்திரியில் கேத்ரின் டீபேக் வந்து நம்ம வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக், என்னது இது நம்ம வீட்டு கதவை ராத்திரி தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க தான். இவங்க வேகமாக நம்ம ஹீரோயினிக்கிட்ட வந்து வா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் கேள்வியாக கேட்பாங்க. என்ன கேள்வினா, நீயும் என்னோட பேரனும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினிக்கு ஒரே ஷாக்கு, என்னது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி நியூஸ் வந்துச்சு, எனக்கு நியூஸ் வந்துச்சு பண்ணுறியா இல்லையா. நம்ம ஹீரோயினி பதிலே சொல்லாமல் அந்த கிளவியை நல்லா கடிச்சு விட்டுட்ருக்கோம். இந்த கிளவி வந்து செம காண்டில் இருக்குமோ, அதனால கடைசியில் கேட்டுரும், நீ ஒழுங்காக சொல்லு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ஆனால் ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக இன்னும் லவ் பண்ணல. ஸோ வந்து நம்ம ஹீரோயினி இல்லை அப்படின்னு சொல்லிடும். அதுக்கு இப்போ தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கும். மூச்சு விட்டுட்டு கேட்கும், சரி இதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட லவ் சொன்னாலும் அவங்ககிட்ட லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம ஹீரோயினி திருன்னு பார்த்துட்டு, முடியாதுடி கிளவி கிளம்பு அப்படின்றோம். அதனால இந்த கிளவி நேரம் நம்ம ஹீரோயிட்ட போயிட்டு என்ன சொல்லி வச்சதுன்னே தெரியாது. நம்ம ஹீரோயினி இந்த மாதிரியே இந்த ராத்திரி வந்து தூங்க முடியாமல் வெளியே நடந்துட்டு இருக்குமா, பட்டுன்னு நம்ம ஹீரோ இந்த இடத்துல அப்படியே நடந்துருவான். ஓ மை காட், இந்த சீன் கரெக்டாக ஒரு நிமிஷமா நடந்தே வருவான். இப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கிறதுக்கு, ஓ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸில் இருப்பீங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், எங்கள் பாட்டி வந்து என்கிட்ட பேசினாங்க, அவங்க வந்து என்ன நினச்சி என்கிட்ட பேசுனாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கு கேட்டது எல்லாமே நீ வந்து ப்ராமிஸ் பண்ணலை, என்னை லவ் பண்ண மாட்டேன் நீ ப்ராமிஸ் பண்ணல, அது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. அது கேட்ட உடனே நான் இங்கே ஓடி வந்துட்டேன். ஆனால் நீ தான் சொல்லணும், நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் இனிமேல் இந்த பேச்சை எடுத்துட்டு உன் பக்கத்தில் கூட வரமாட்டேன். ஆனால் தயவு செஞ்சு சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஹீரோயினியும் ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபைனலி இந்த சீன் செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ரொமான்ஸ் பயங்கரமாக சொல்லுவான். அவன் டைலாக் சொல்லுவான் பாருங்க. I would have to tell you. You have bewitched me, body and soul, and I love you. செம்ம டைலாக். இதை முடிச்சிட்ட பிறகு நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு இவனை தான் லவ் பண்ணுறேன்ப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் போய் கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினி வந்து நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லா ரீசன்ஸுமே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ சொன்னது இப்போ திருப்பி சொல்கிறேன், ரொமான்டிக் ஹீரோங்க சும்மா இல்லை மிஸ்டர் டாசி, செம்ம ஃபேவரட் எனக்கு இவன் தான். இப்படி தாங்க இந்த கதை முடியுது. ஓகே, என்னோட தாட் ப்ராசஸ் என்ன இந்த கதையில், என்னங்க தாட் ப்ராசஸ், அதுதான் எல்லாத்தையும் இந்த கதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு சீனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேனே நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கதையும் ரொம்ப பிடிக்குங்க. செம்ம நல்ல ரொமான்ஸு. உங்களுக்கு வந்து நல்ல ரொமான்டிக்கு எனிமீஸ் டு லவர்ஸ் கதை படிக்கணும் அப்படின்னா வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் புக்கு படிக்கலாம். இல்லை எனக்கு பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த படம் பார்க்கலாம். 2025 படம் தான் வந்து நல்லாயிருக்கும், நல்ல அடாப்டேஷன். இல்லை எனக்கு வந்து இந்த புக்கை வந்து அப்படியே எடுத்த மாதிரி கதை வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த சீரீஸ் பார்க்கலாம். 1995 சீரீஸ் 6 பார்ட் சீரீஸ். இது 2 தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புக்கை வச்சே நிறைய கதை எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 தான் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். எனக்கு டார்சியை ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். இந்த யூடியூப் வீடியோ பண்ணுறேன் அப்படின்ற பேரில் 10 தடவை இந்த படத்தை நான் திருப்பி பார்த்தேனா? ஆமாம். இந்த யூடியூப் வீடியோ முடிச்சிட்ட பிறகு இன்னொரு தடவை இந்த படத்தை போய் பார்ப்பேனா? ஆமாம். உங்களை இந்த படத்தை பார்க்க சொல்வேனா? ஆமாம். போய் பாருங்கள் இந்த படத்தை. நீங்கள் இந்த கதையை ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சீனை கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கதையோடு வரேன். அதுவரையும் போயிட்டு வருகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.